கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே நான் உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிற தலைப்பு நரகமும் பிசாசு. என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அநேக காரியங்களை நாம் கேட்டும் கேளாதபடி காதுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்ய விரும்புகிறார். நரகத்தை பற்றியும் பிசாசை பற்றியும் வேதம் என்ன கூறுகிறது என்பதை சுருக்கமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற வேத பாகம் யோவான் 3:16. யோவான் 3:16 நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னொரு முறை வாசிக்கலாம், எல்லாம் கூட சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பல இடங்களில் பல நேரங்களில் நாம் இந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், செய்திகளாக நாம் உட்கொண்டிருக்கிறோம். இங்க என்ன சார் இதில் போய் பிசாசை குறித்தும் நரகத்தை பற்றியும் இருக்கிறது என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக வரலாம். இந்த வசனமானது வேதாகமம் முழுவதையும் உள்ளடக்கி இருக்கிற ஒரே ஒரு வசனம். ஹல்லேலூயா. வேதாகமத்தினுடைய முழு பகுதியையும் தனக்குள்ளாக அடக்கி இருக்கிறது. நம்ம தமிழ்ல அதை சொன்னோம்னா ஔவையார் சொன்ன ஒரு வார்த்தை, அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்திருக்கிற குறள். நம்முடைய திருக்குறள் பற்றி நமக்கு தெரியும். அது கிறிஸ்துவ நூலை மையமாக கொண்டிருக்குது என்று சொல்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்வதில் இல்லை. இந்த திருக்குறளானது 1.5 வாக்கியம் தான். இந்த 1.5 வாக்கியத்தில் பல காரியங்களை உட்புகுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்வதை போல இங்கே இந்த வேதாகமம் முழுவதும் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கிறது. சின்னதாக நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனை பற்றி சொல்கிறது. முதலாவது, தேவன் எப்படிப்பட்டவர்? அன்பு கூறுகிறவர் என்பதை அங்கு சொல்லுது இல்லையா? உலகத்தில் அன்பு கூறுவாராம். உலகத்தில் அன்பு கூறுறாரு. உலகத்தில் அன்பு கூறுறாரு. பிதாவுக்கு உலகத்தின் மேல அன்பா? உலகம்னும் போது அங்க என்ன இருக்கு? உலகத்தில் இருக்கக்கூடிய மனு மக்களாகிய நம்மீது அன்பு. ஹல்லேலூயா. அதனால்தான் உலகத்தில் இருப்பவனை காண உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகம் என்பது பிசாசுக்குரியது. இப்போ அந்த டாபிக்களும் நான் போல, ஏன்னா ஒவ்வொரு விஷயம் எடுத்தாலும் அது போயிட்டே இருக்கும். அதனால அப்படி போகாம இப்போ தேவன் அன்பா இருக்கிறார் நம்மேல. அடுத்தது, ஒரே பேரான குமாரனை அனுப்பி இருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரை தான் நேசித்தவரை என்ன பண்ணாராம்? நமக்காக அனுப்பி இருக்கிறார். அனுப்புறாரா? அதை நம்ம எப்படி கொண்டாடுறோம்? கிறிஸ்துமஸா கொண்டாடுறோம். புது துணி, புது ட்ரெஸ்ஸு எல்லாம். ஆனா தேவன் வந்த நோக்கத்தை மறந்து விடுகிறோம் இல்லையா? என்ன நோக்கத்துக்கு வந்தாருன்றது தான் இப்போ இந்த வசனமே. இப்போ நான் கொடுக்க போகிற செய்தி அதை குறித்ததாக தான் இருக்கும். அப்போ அவர் எதற்காக வந்தார்? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ட்ரெஸ் போடக்கூடாது, புது ட்ரெஸ் போடக்கூடாது, மற்றவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் நம்ம கேட்டு இருக்கிறோம். அதை காட்டிலும் பெரிய காரியம் ஒன்று இருக்கிறது. வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கணுமா? விசுவாசிக்கிறவன் என்னவா? கெட்டு போகாமல். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். அப்போ என்ன அங்க வசனம் என்ன சொல்லுது? கெட்டு போயிருக்கிறான்றது அர்த்தம்.
நீங்க நான் எல்லாம் கெட்டு போயிருக்கோம். அப்ப அதனால்தான் விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாதபடி, அப்போ அங்க கெட்டு போறோம். கெட்டு போனோம் கேடு உண்டாகும். கெட்டு போனா கேடு உண்டாகும் இல்லையா? அடுத்தது பாருங்க, நித்திய ஜீவனை அடையும்படி. நித்திய ஜீவன் என்ன? மோட்சம். மோட்சத்துக்கு போகிற வழி எப்படி இருக்குதா? குருகளா இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறவர் ஒரு சிலர். ஏசாமி சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அப்போ அவர்தான் வழி. அந்த வழியை விட்டா வேற வழி இல்லை. எங்க போறதுக்கு? பிதாவிடம் போவதற்கு. இன்னைக்கு பல இடங்களில் நான் பார்த்த வழியில் சொன்னேன் இல்லையா, பல இடங்களில் ஏதேதோ வழிகளை ஜனங்கள் பின்பற்றி கொண்டு தெய்வங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே வழி, அது இயேசு மாத்திரமே. இப்ப இயேசு மாத்திரமே. அவரை பற்றி கொண்டால் என்ன முடியாது? கேடு உண்டாகாது. கெட்டு போயிருக்கிறவர்களுக்கு ஜீவன் கிடைக்கும். கெட்டு போயிருக்கிறவன் குணமாக்கப்படுவான். வணங்குதா? குணமாக்கப்படுவான். அவரை விசுவாசித்தால் என்ன பாருங்க, நித்திய ஜீவனை அடையணும். கெட்டு போனவன் என்ன ஆயிடணும்? நித்திய ஜீவன் ஆடணும். அப்ப எங்க அங்க வசனம் என்ன சொல்லுது? எங்க போகக்கூடாது? எங்க போகக்கூடாது? கெட்ட வழிக்கு போகக்கூடாது. கெட்ட வழிக்கு போகக்கூடாது நக்குதா? நித்திய ஜீவன் போனோம்னா அவன் எங்க போகக்கூடாதுன்னு சொல்லுது? நரகத்துக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் போனோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நரகத்துக்கு போகக்கூடாது என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. நரகத்துக்கு போகாம அவரை கொடுத்துனா அவருடைய ஜீவனை பலியாக கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலமாக நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை காணும். ஹல்லேலூயா. வசனம் எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? இப்ப எல்லா காரியமும் அங்க பைபிள்ல ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லிடுச்சு. மனுஷன் கெட்டு போயிட்டான், ஆதியாகமம். தேவன் தேடி வந்தார், புதிய ஏற்பாடு. நரகத்துக்கு போகக்கூடாது, நித்திய ஜீவன், கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தல வந்துச்சோ. முழுசும் வேதத்தினுடைய கருத்து இங்கே அடங்கி இருக்கிறது. இப்போது நாம் தியானிக்க போகிற காரியம், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அந்த கருத்தினை கொண்டு உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ளும். ஐயர் ஒரு குறிப்பிட்ட டைம் சொன்னார். நான் இன்னும் ஷார்ட் டைம் முடிச்சிடுறேன்னு சொன்னேன். ஆனால் இன்னும் அதிகமாகும் போல இருக்கு. ஆனால் நான் ஷார்ட்டாக முடியல. கர்த்தர் அதற்கு கிருபை செய்வாராக. ஆமென். இப்போ மனிதன் என்ன ஆகக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. அப்போ கெட்டு போகக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, நரகம். அந்த நரகத்துல மகனே மகளே நீ என்ன பண்ணக்கூடாது? போயிடக்கூடாது. அதுதான் தேவனுடைய விருப்பம். அந்த காரணத்துக்காக தான் தன்னுடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார். இயேசுவை அனுப்பினதற்கு காரணமே அதான். பாவத்தை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென். ஆனா பாவத்திலிருந்து எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஆனா அதன் காரியம் முற்று பெறவில்லையே. பாவத்திலிருந்து ரட்சிப்பு உண்டாகிட்டு போயிட்டாருன்னா முடிஞ்சிச்சா? அதற்கு பின்னால பெரிய காரியம், அநேக காரியங்கள் இருக்கிறது. அதை ஃபாலோ பண்ணாதான் கடைசியில அந்த முடிவினை நாம் காணணும். இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது என்பது இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. அப்ப நரகம் என்பது என்ன அப்படின்னு தெரியணும். நரகம் ஏன் உண்டாக்கப்பட்டதுன்னு தெரியணும். யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியணும். அதை குறித்து நான் ஒரு சில
காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள. அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? நீயும் நானும் நரகத்திலே பங்கடையக்கூடாது. இன்னைக்கு அநேக காரியங்கள் நாம் செய்து கொண்டே இருந்தாலும், கிறிஸ்தவர்கள் என்று நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தாலும், இன்னும் நம்ம நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக இல்லை என்பதுதான் உண்மை. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்குதா? தேவன் சொன்ன கட்டளைகளை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோமா? 10 கற்பனைகள். ஆனா நியாயப்பிரமாணம் சொல்றோம். அது நியாயப்பிரமாணத்தை தேவன் நிறைவேற்றி விட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம நிறைவேற்ற தேவையில்லையா? அதை விடவும் பெரிய காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. என்ன சொல்லி இருக்கிறாரு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது கற்பனை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இப்ப நியாய பிரமாணம் பயங்கரமா இருக்குதா? தேவன் சொன்ன வார்த்தைகள் பயங்கரமா இருக்குதா? புதிய ஏற்பாடு தான் பயங்கரம். மறந்து போக. பாவ மன்னிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாடின் கட்டளைகள் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம அதை தவற விட்டுறோம். அப்ப நீ நானும் என்ன பண்ணக்கூடாதான்? நரகத்திலே பங்கடையக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்போ அந்த நரகம் கண்டிப்பா அவசியமா? மக்கள் நரகத்துக்கு போறது வேண்டுமா? நீ நானும் ஒருவேளை தவறி போனா நரகத்துக்கு போயிடுவோமே, அது தேவையா? ஏன் இந்த நரகம் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல யாருக்காக இந்த நரகம் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது என்று முதல் பார்த்தோம். யாருக்காக உண்டாக்கப்பட்டது? முதல்ல வசனத்தை நான் வாசிக்கிறேன். நரகத்தை யார் உண்டாக்குறது? நரகத்தை யார் உண்டாக்கணும்? யார் உண்டாக்கணும்? நம்ம உண்டாக்கிட்டோமா? கடவுள் தான். பிசாசா? வெரி குட். தேவன் உண்டாக்கி. வசனம் நமக்கு தெரியும். யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகும். சகலமும், நீ என்னத்தை காண்கிறாயோ எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும், எதெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ அவரை அன்றி உண்டாகவில்லை என்பதை வசனம் தெளிவுபடுத்திச்சு. அப்போ நரகத்தையும் அவர் தான் உண்டாக்கிறார். ஏன் உண்டாக்குனார் அப்படின்னு பார்த்தா, எசேக்கியேல் 28, வீட்டில் போய் வாசிங்க, டைம் இல்லை. எசேக்கியேல் 28 14 முதல் 19 வரை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பிசாசானவனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. ஏன் உண்டாக்குனார்? பிசாசு ஏன் தள்ளணும்? அவன் என்னதான் பண்ணான் அப்படின்னு பார்க்கிற போது அந்த எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவனோடு இருந்த தூதர்களில் பிரதானமானவன். அவன் அந்த தேவ மோட்சத்திலே இருக்கக்கூடிய பொக்கிஷ அறைகளிலே உலா வந்தவன். கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தான். கர்த்தரோடு கூட இருந்தான். காபிரியல், மிகாவேல் போன்ற தூதர்களுக்கு இணையான ஒரு தூதனாக அவன் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவன் ஏன் அவனையா தள்ளிட்டாரு? அவன் தேவதூதன் என்கிற அந்த ஸ்தானத்தை ஏன் இழந்து போனான் அப்படின்னு பார்க்கிற போது, தேவனுக்கு நிகராக நான் மாற வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள வந்தது. தேவனுக்கு நிகராக, அவருக்கு ஈக்குவல், அவர் யார்? எனக்கு எல்லா பவரும் இருக்குது, நான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளாக வந்தபோது தேவன் சகலத்தையும் அறிகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுது வசனம்? என்ன சொல்லுது வசனம்? தேவன் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தார். அல்லேலூயா.
நீ பூமி நாழங்களில் படுக்கை போட்டாலும் அங்கே நான் தெரியும். அப்போ அவனுக்கு சாதகமாக எத்தனை தூதர்கள் இருந்தார்களோ அத்தனை தூதர்களையும் தேவன் பரலோகத்திலிருந்து துரத்தி விட்டார், தள்ளி விட்டார். நேரா எங்க விழுந்திருப்பான்? பூமியில் விழுந்திருப்பான். ஏன்னா ஒரு பூமியை உருவாக்குற விதத்தை பத்தி நம்ம ஆதியாகமத்தை வாசிக்கும்போது அது காரிருளாய் எப்படி இருந்துச்சான்? ரொம்ப காரிருள் நிறைந்தார். அப்போ முதல் வெளிச்சம் உண்டாகணும். அடுத்ததாக இங்கிருந்து துரத்துறாரு, அவனை பூமியிலிருந்து துரத்துறாரு. எங்க போயிட்டான்? வானத்தின் நடுவில், வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். இங்கிருந்து துரத்தினாரு, அங்க போயிட்டான். யாருக்காக துரத்தினார்? நமக்காக துரத்தினாரு. சரியா? அப்போ இது தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஏன் பிசாசுக்காக அவர் உண்டாக்கிட்டார்? அவன் கடவுளுக்கு விரோதமாக வந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு? அவனை தள்ளிட்டாரு. அந்த ஸ்தானத்தை யாருக்கு கொடுக்கறதுக்கு விரும்புறாரு? மனிதனுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதனால தான் தன்னுடைய சாயலாக மனிதனை உருவாக்கி என்ன பண்றாராம்? அங்க நல்லா வாசித்தீங்கன்னா வசனம் அப்படி இருக்கும். மனிதனை நம்முடைய சாயலாக, தன்னுடைய சாயலாக இல்லைங்க. அவர் பேசும்போது என்ன சொல்றோம்? நம்முடைய சாயலாக. நம்முடைய சாயல் என்கிற போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பதை குறிக்கிறதாக நாம் கொள்ளலாம். பிதா, அப்பதான் அவர் பேசுறாருன்னு யாரோட பேசிப்பாரு? நம்முடைய சாயலாகனா யாரு? பிதாவாகிய தேவன் பேசுகிற போது குமாரனோடும் பரிசுத்தாவியோடும் அதை சொல்லி இருக்கலாம். அப்ப அந்த சாயல்ல உருவாக்கப்பட்ட நாம், நமக்குள்ள என்ன இருக்கிறது? ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. இதெல்லாம் மூன்றும் ஒருவரே வாசிக்கிறோம். நமக்கு அப்படித்தானே லுத்தரன் கோட்பாடு அப்படிதான், மூவரும் ஒருவரே. எல்லா சபையிலும் அதான் சொல்றாங்க. இப்போ பல சபைகள் உருவாகி வருகிறது. யெகோவாவை மட்டும் வணங்குகிற கூட்டம், இயேசுவை மட்டும் வணங்குகிற கூட்டம், பரிசுத்தாவியை மட்டும் வணங்குகிற கூட்டம், இப்படி எல்லாம் பிரிஞ்சு ஏதோ நடக்குது. எல்லாத்துக்கும் மத்தியில் பிசாசு அழகா செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ மூவரும் ஒருவராய் இருக்கிற தேவனை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சரீரமானது படைக்கப்பட்டது. அப்போ இப்போ என்னத்துக்காக அவர் நம்மையும் கூட நரகத்தில் தள்ள வேண்டும்? தேவன் தள்ளல. யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. மேலும் அவர்களை மோட்சம் போக்கின பிசாசானவனும் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அவர்கள் இரவும் பகலும் சதா காலமும் பாதிக்கப்படுவார்கள். இப்போ இங்க கரெக்டா சொல்லிட்டு வசனம் யாருக்காக நரகம் என்பதை, அவர்களை மோசம் போக்கின பிசாசு. யார மோசம் போக்கின? நம்மை எல்லாம், ஆதாம் ஏவாளை மோசம் போக்கின பிசாசு. அடுத்தது மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது கள்ளத்தீர்க்கதரிசி. எப்படி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் இருக்கிறார்களோ அதே விதமாக பிசாசும் 3 விதத்தில் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அதனால்தான் இங்க வசனம் சொல்லுது சாத்தான். சரியா? மோசம் போக்கின பிசாசு. அடுத்தது மிருகம். மிருகம் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிரைஸ்ட். கள்ளத்தீர்க்கதரிசி ஈக்குவல் டு சொல்லக்கூடாது, ஆப்போசிட். ஆனா அந்த மாதிரி தன்னை காண்பித்துக் கொள்ள பிசாசு விரும்புகிறான். அப்போ அங்க பாத்தீங்கன்னா கள்ளத்தீர்க்கதரிசி ஆவியானவர் செய்கிற அதே வேலையை
அவன் தீமையாக செய்கிறான். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கள்ளத்தீர்க்கதரிசி தீமையான காரியங்களை நமக்குள்ளாக விதைக்கிறவனாக இருக்கிறான். ஆகவே தேவன் பிசாசுக்காகவும் அவனை சார்ந்த கூட்டத்திற்காகவும் வைத்திருக்கிற இடம் நரகம். மனிதன் ஏன் அந்த நரகத்திலே பங்கடைய வேண்டும் அப்படின்ற கேள்வி வருது. அடுத்தது, ஏன் பங்கடையணும்? ஏன் என்று சொன்னால், அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததனால். தேவனுக்குள்ள கீழ்ப்படிந்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா என்னமா இருக்கும் உங்களுக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் தேவனுடைய குணாதிசயங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமா இருப்பது போல நாமும் பரிசுத்தமா இருப்போம். அவர் அன்பா இருப்பது போல நாமும் அன்பா இருப்போம். அவர் செய்கிற எல்லா காரியங்களும் நாமும் செய்வோம். அப்ப பிசாசு கீழ்ப்படிஞ்சா பிசாசினுடைய குணாதிசயங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. வேறுபாடு விளங்குதா? உலகத்தாருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றத இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நமக்குள் இருந்தால் அவன் கிறிஸ்தவன். சும்மா பேர் மாற்றி ஞானசனம் எடுத்துட்டா கிறிஸ்தவன் சொல்லாதீங்க. சர்டிஃபிகேட்ல ஒரு பேர், ஞானசனம் அடிக்கும் போது இங்க ஒரு பேர். நீ உலகத்தான், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு திருக்குறள் இருக்குது. ஏன்னா திருக்குறள் சொல்றேன்னு யோசிக்காதீங்க. உலகத்தோடு சேர்ந்து வாழ தேவன் அப்படி சொல்லணும். நம்மள உலகத்திலிருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். ஒரு பிரித்தெடு என்னுடைய ஜனம். அதனால தான் முதலே சொல்லி காமிச்சிட்டார். இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை பிரித்து வைத்திருந்தார். இன்னைக்கு வரை பிரித்துதாங்கிறோம். யாரும் கலகம் உள்ள உலகத்தையே கலகின்றாங்க. அது அடுத்த விஷயம். அதுக்குள்ள நம்ம போல. ஏன்னு சொன்னா, அப்ப பிசாசுக்காகவும் அவனுக்காகவும் கொடுக்கப்பட்ட இடத்தை நாம் ஏன் அடைய வேண்டும்? நரகத்துக்கு ஏன் போனோம்? உலகத்துல இருந்து துரத்திட்டாரு சொன்னல. அவன் சும்மா விசிட் பண்ற வரப்போ, வாப்பா இந்த தேவன் என்கிட்ட இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறாரு, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம்? நம்ம கொடுத்துட்டோம். பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததினால் மனிதனுக்காக என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நீ இவைகளெல்லாம் ஆண்டுக்கொள் என்று சொல்லி கொடுக்கிறாரு. அதை செய்யாம பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால என்னத்தெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டோம்? ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். கொடுத்தாச்சு, அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. அப்போ அவன் சொல்லிட்டான், நீ எனக்கு அடிமை சொல்ற. ஏ சாமி, அங்க பிதா தேவன் என்ன சொல்றாரு? இந்த இடத்துல இருந்து உன்னை துரத்திடுவேன், நீ சாபத்துக்குள்ளாக, எல்லாத்தையும் சாபமாக, ஆசீர்வாதமான காரியங்கள் சாபமாக மாறி போயிடும். ஆனா அதற்கும் ஒரு வழி வச்சார். அங்கதான் என்னுடைய மகன் என்ன பண்ணக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. அந்த காரியத்தை அங்கேயே சொல்றாரு. என்னுடைய மகனை அனுப்பி உன்னை என்ன பண்ணுவேன்? நான் மீட்டுக் கொள்வேன் அப்படின்ற வாக்குதத்தத்தை கொடுக்கிறார். ஏன்னா தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவனாக்கினீர். தேவதூதன் மாதிரி இல்லை. ஏன்னா தேவதூதன் வான மண்டலங்களுக்குரிய சரீரத்தை உடையவர்கள். ஆனால் நாம் மண்ணால் உண்டானவர். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் நம்மை தேவன் மிகவும் நேசிக்கிறார். அதனால ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவா என்ன பண்றாரு? நம்ம அவர் நேசித்து கொண்டு இருக்கிறார். பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவன் பிசாசுக்குரியவனாக மாறி போனான். கீழே எடுத்துன்னு போய் முழுசும் கொடுத்துட்டான். அதனால்தான் ஏசாமி வந்த பின்னால பிசாசு சோதிக்க வரான். பிசாசு சோதிக்க வருகிற போது என்ன சொல்றான்? கடைசியா மலையின் மேல் எடுத்துன்னு போய் மேக வச்சுட்டு, ஏசாமிய
இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உலகத்தை பத்தியே சாமி பேசல, மனுஷனை பத்தி பேசிக்கிறார். உலகம் பிசாசுக்குரியது. இந்த உலகம் அவனை அழிக்கிற போது இந்த உலகம் அழிப்போம். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிற்று அப்படின்னு வெளிப்படுத்துதல்ல லாஸ்ட்ல இருக்குது. அப்போ இந்த உலகமானது கூட அழிந்து போகும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? பிசாசு இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட தாழ விழுந்து பணிந்து கொள், இப்பயே உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அப்பாலே போ, நான் இதுக்காக வரல. நான் வந்த நோக்கம் உனக்கு என்னன்னு தெரியும். என்னை டைவர்ட் பண்றேன், வெளியே திறக்கும். நான் உலகத்துக்காக வரல. இதெல்லாம் நான் உண்டாக்குனது, சகலமும் என்னால் உண்டாக்கப்பட்டது. நான் அதுக்காக வரல. விழுந்து போயிருக்கிற என் மகனை மகளை நான் மீட்க வந்திருக்கிறேன். போயிட்டான், செய்து காண்பித்தார். தன் ரத்தத்தை சிந்தி தேவன் என்ன பண்ணாரு? நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப அத சொல்றாரு. என்ன சொல்றாரு? மகனே, நரகம் என்பது பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டதுப்பா, உனக்காக இல்ல. அவன் போகட்டும், நீ ஏன் பிள்ளை வந்துரு. என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படைந்து நடந்தாய் என்று சொன்னால் என்னோடு கூட நீ சந்தோஷமா இருக்கலாம்பா. நீ உலகத்துக்கு ஆசைப்பட்டு, உலகத்தார் எப்படிங்கிறாங்க? சந்தோஷமாக்குறாங்க. உலகம் முழுவதும் எந்த ஜனம் பகைக்கப்படுகிறது? எந்த ஜனம் பகைக்கப்படுகிறது? உலகம் முழுவதும் எந்த ஜனம் பகைக்கப்படுறாங்க? கிறிஸ்தவர்கள். பிதாவை தெய்வமாக இஸ்ரேல் ஜனம் ஏன் எல்லாரும் பகைப்படுறாங்க? அவர் தேவனை நம்புகிறவர்கள். கிறிஸ்தவர்கள் ஏன் பகைக்கப்படுகிறாங்க? மணிப்பூர் முழுசும் எரிச்சுட்டாங்க. என்ன காரணம்? பிரதமர் கூட ஒன்றும் போய் பாருங்க. ஏன்? நமக்கு விரோதமாக பிசாசு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? நான் உன்னை மீட்டு கொண்டது, என்னோடு கூட நீ சந்தோஷமா இருக்கணும், நீ அழிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அப்போ பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் நாம் என்ன பண்ணக்கூடாது? போயிடக்கூடாது. யாருக்காவது ஆசைக்குதான்? உலகத்தில் நிறைய சொத்து வாங்கி சொத்து சுகம் அதிகமா இருக்கு, சேர்த்துடலாமா? இல்ல ஜாலியா இருக்கலாமா? நல்லா தண்ணி போடுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, எல்லாமே மாறி போய் சின்ன பசங்க பெரியவங்க வரலையும் எல்லாம் மாறிட்டாங்க. நம்மளும் மாறிடலாமா? வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தில் நீ ஒன்றும் வந்ததில்லை, உலகத்திலிருந்து ஒன்றும் கொண்டு போவது இல்லை. அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக தேவன் அவனை என்ன பண்ணுவாரு? நியாயத்தில் நிறுத்துவார். அப்போ கிறிஸ்தவர்கள் நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே எப்போ வரீங்க சுவாமி, எப்போ வரீங்க? இந்த உலகம் ரொம்ப கேடுபாடு கிடைக்கும். ஆண்டவருடைய வருகை சமீபம் ஆயிடுச்சு. இஸ்ரவேலுக்கு எதிராக எப்போது யுத்தம் ஆரம்பிக்கிறதோ அப்போதே வருகை சமீபமாயிற்று அப்படின்றது வேதம் சொல்லுகிறது. அத்தி மரம் துளிர் விடுகிற போது நான் காலங்களை கணிக்கிறீர்கள் அல்லவா? அவ்விதமாக இஸ்ரவேல் தேசம் எப்போது உருவானதோ அப்போதே என் வருகை சமீபம் ஆயிற்று அப்படின்ட்டார். இஸ்ரவேல் தேசம் 1948 புது ஒரு தேசமாக உருவானது. அதுக்கு முன்னால இருந்துச்சான்னா, ஆமா இருந்துச்சு. ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியதுனால துரத்திட்டாரு, தரமட்டம் ஆகிட்டார், இடிச்சு போட்டார். பல நூற்றாண்டுகள் அந்த இடத்துல யாருமே இல்லை. அதனால்தான் அந்த இடத்துல புற நாட்டு மக்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க. இப்ப தேவன் அவர்களுக்கு ஒரு தேசத்தை உண்டாக்கி அங்க எடுத்து வந்துக்கிறார். அதனால சொல்றாரு,
நான் வரம்பா, சீக்கிரம் வரேன், இதெல்லாம் தான் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தத்தோடு இருக்கணும். சரியா? ஏன் நரகத்துக்கு போகக்கூடாது? ஏன் நரகத்துக்கு போகக்கூடாது? ஒரு சில வசனங்கள் நாம் வாசிக்கலாம். நான் சொல்றது மட்டும் சொல்ற வசனத்தை நான் முழுமையாக இப்போ படிக்கல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 மணி நேரத்தில் நான் முடித்து விட விரும்புகிறேன். இயேசு சுவாமி என்னதான் சொன்னார் நரகத்துக்கு? அவர் சொன்னப்போ யாராவது சொல்லிக்கிட்டோம். ஆனா தேவனிடத்தில் வந்த குமாரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கிற போது மத்தேயு 5:28 அவர் சொல்லுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரகம் எரிகின்ற நரகம், எப்போதும் எரிந்து சாதாரணமா எரியுது. சோதம் குமாரா எரிகிற போது அதுல என்ன வந்து விழுச்சான்? கந்தகம். கந்தகம் உங்க கையில பட்டா, பட்டாசு மருந்துக்குது பாருங்க, சும்மா கையில பட்டா என்ன ஆகுன்னு தெரியுது இல்லையா? சாதாரண நெருப்புக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த அதில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சா கலரில் வரும், இந்த டும்கோலான்னு போட்டு உடைப்போம், அது இன்னும் பயம். அது நம்ம உடம்புல பட்டு எரிஞ்சிச்சுன்னா அந்த இடமே அப்படியே என்ன ஆகிடும்? பயங்கரமாக எரியும். அப்படியே சாதா ஒரு நெருப்புக்குச்சி கையில் சும்மா பட்டுடுச்சுன்னா, சாதா நெருப்பு பாடுறதுக்கும் நெருப்புக்குச்சி நம்ம கையில் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அனுபவிச்சிருக்கீங்களா? அப்போ அது எரிந்து கந்தகம் ஓடு எரிந்து கொண்டிருக்கிற இடம், அந்த இடத்துல நாம இருக்க முடியாது. உடம்பு எரியும், ஆனாலும் உடம்பு அழியாது. நான் பயம் காமிக்கல, தேவன் சொன்ன வார்த்தைகளை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள. அடுத்தது மார்க் 9:45 எஸ் என்ன சொல்றாருன்னா, அவியாத அக்னியுள்ள நரகம். அங்க அந்த என்ன ஆகுறது இல்ல, அணையறதே கிடையாது. There is no end. அதற்கு முடிவே கிடையாது. எரிந்துச்சு, எரிந்து முடிச்சுப்பா, போச்சு, போறது இல்லை, எரிந்து கொண்டே. அடுத்தது என்ன சொல்ல, அதான் முக்கியமானது. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உடம்பு முழுசா என்ன மேயும்? சாதா செத்து போனத்து மேல பார்க்கலாம், நாயின் மேல பார்க்கலாம், வழியில் அடிப்படுது, அது ஸ்மெல் வரும். எப்படி புழுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கும், நம்ம மேலேயும் மேயும். எப்படி சார் நரகத்தில் அக்னியில ஒரு புழு எப்படி சாவடிக்கணும்? நம்ம நெருப்புல போட்டா சேர்த்துறோம். ஆனா அங்க என்ன சொல்லிக்குது? அங்கே அவர்கள் புழு சாகாமலும், நெருப்புல கூட சாகாத புழுக்கள். விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கடலுக்கடியில ஏதோ ஒரு நெருப்பு குழம்பு வெளிவருகிற போது அதில் புழுக்கள் இருந்தது பார்த்ததாக சொல்லப்பட்டிருக்கு. யூடியூப்ல நான் பார்த்தேன், அதனால தான் சொல்றேன். அப்போ நரகத்தின் வாயில்கள் என்று சொல்லி பல இடங்கள் இந்த பூமியில் இருக்கு. பிசாசோடு தள்ளப்பட்ட தூதர்களில் முக்கியமான தூதர்கள் யூதாவினுடைய புஸ்தகத்தில் நீங்க எடுத்து வாசித்தால் தெரியும். ஒரு சில முக்கியமான தூதர்களை காபிரியல் தூதன் மூலமாக தேவன் கட்டி பூமிக்கடியில் வைத்திருக்கிறார். கடைசி காலத்துல அவங்க வெளியே வருவாங்க. வசனம் இருக்குது. எங்க சார் வச்சிருக்கிறாங்க? வசனம் அழகா சொல்லுது, ஐபிராத்து நதி அந்த இடத்துல. ஐபிராத்து நதி இருக்குதா? ஈரான்ல இருக்குதுங்க. இங்கிலீஷ்ல அதுக்கு யூப்ரட்டிஸ் பேர். அந்த இடத்துல அந்த நதி வறண்டு போய் கொண்டிருக்கிறதா, அங்க ஒரு சில குகைகள் காணப்படுகிறதா, அந்த குகைக்குள்ள மிக பயங்கரமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதாக அதையும் ஒரு யூடியூப் காட்சியா நான் பார்த்தேன். இப்போ தேவன் வெளிப்படுத்துகிறார், நான் வரப்போகிறேன். நரகம் நம்ம வேதத்துல ஆராய்ச்சி பார்த்ததே கிடையாது.
ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நரகம் எப்படிப்பட்டது? புழு சாகாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பல விதமான காரியங்கள் அங்க இருக்கும். ஊர்வனது, பல ஊர்வன இருக்கும். ஆனா அது என்னவாதான்? சாகாது. அதே சாகலன்னா நம்ம சாகுமா? கண்டிப்பா சாகலாம். ஆனா அந்த வேதனைகளை நாம் என்ன பண்ணோம்? அனுபவித்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது மத்தேயு 5:29-30 இப்படி சொல்றாரு, சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும், நீ முழுசும் போய் நரகத்துல உள்றதை விட என்ன பண்றாரு? இடர்கள் உண்டாக்குற, நீ பாவம் செய்வதற்கு காரணமாயிருந்த உறுப்பை தரித்து போடுவது நலம்ன்றார். முழு உடம்போடு போயிட்டு இங்க ஜாலியா உலகத்துல அனுபவிச்சு எவ்வளவு நாள் அனுபவிப்போம்? உலகத்துல எவ்வளவு நாள் அனுபவிப்போம்? எவ்வளவுன்னு தெரியாது. பலத்தின் பைபிள் நான் சொல்றேன், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமானாலும் அதன் மேன்மை பிரயாசமும் சஞ்சலமுமே சொல்லுது. ஆனா இங்க 80 வருஷம் சரி மிஞ்சி போனா இப்படியே மெடிக்கல் அப்படியே பண்ணி ஒரு 100 வருஷம் கூட இருக்கலாம். ஆனா அதன் மேன்மை என்ன? பிரயாசமும் சஞ்சலமும் வேதனை. வயசாயிட்டு பின்னால பாருங்க, வயதுக்கு வர 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 அந்த வேதனைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது மனுஷனுக்கு. இப்போ அந்த நரகம் முடிவே இல்லாதது. அதனால ஜாக்கிரதை. உன் கண்டு போனா கூட பரவாயில்லப்பா, பாவம் செய்யாத. உன் கைகள் தரிக்கப்பட்டு போ, உலகத்துல இருந்து பாவம் செய்தனால இந்த கை போனா கூட பரவாயில்ல. ஆனா முழு சரீரத்தோட இங்க சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு அங்க போய் வேதனையை அனுபவிக்காத அப்படின்றார். சரியா? அடுத்தது என்ன சொல்ற சுவாமி? ஐயோ பயங்கரமாகுதே, பிசாசு அப்படியே எவனை விழுகலாம்னு கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறானே. யாருக்கு பயப்படலாம்? பிசாசு பயப்படலாமா? ஐயோ பயங்கரமா இருக்குப்பா, கண்ணுகள் எல்லாம் அப்படியே வெளியே வந்து கொம்பு வச்சுக்கின்னு வாயிலுக்கு அப்படியே ரத்தம் ஊத்துது, அப்படியே பயங்கரமா இருக்கு பார்க்கறது அப்படின்னு சொல்லலாமா? சாமி என்ன சொல்றோம்? ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படும். ஹல்லேலூயா. யாருக்கு பயப்படணுமா? கர்த்தருக்கு பயப்படும். மத்தேயு 10:28 சொல்லியிருக்கார். அப்போ நரகம் என்பதை தேவன் உணர்த்துகிறார். அதை காட்டிலும் ஒரு விஷயத்தை இப்போ இங்க சொல்றாரு, கவனிங்க. நமக்கு தெரிந்த ஒரு ஓமை ஆண்டவர் நமக்கு சொல்லி விளக்குகிறார். என்ன சொல்றாராம்? லூக்கா 16:19 முதல் 27 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யானை பற்றியும் லாசருவை பற்றியும் கதை நமக்கு தெரியும். ஐஸ்வர்யான் உலகத்தில் எப்படி இருக்கிறான்? சந்தோஷமாகறான். இன்னொரு இடத்துல ஆண்டவர் உலகமையில சொல்றார், எல்லாத்தையும் அறுத்து களஞ்சியம் போல பெருசா சேர்த்துட்டு, நான் எவ்வளவு சேர்த்துட்டேன், என் வாழ்நாளெல்லாம் இது போதும் அப்படின் போது, முட்டாளே, இன்றைக்கு நீ மரித்து போனால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை யார் வாழ்ந்தான்? ஐஸ்வர்யான் வாழ்ந்தான். ஆனா லாசரு பிச்சை எடுத்து அவன் வீட்டு வாசல் இருக்கிறான். அவன் உடல் முழுவதும் புண்கள், நாய்கள் நக்கி கொண்டிருந்ததாக வேதம் சொல்லுங்க. ஒரு வேளை அவனுக்கு சாப்பாடு இல்லை, அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். இதை நம்ம தான் விளக்குற. மகனே, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் முடியாமங்கிறாங்கப்பா, அவங்களுக்கு உதவி செய். நீ மட்டும் நல்லா இருக்கலான்னு பாக்குறியா? எல்லாருக்கும் உதவி செய். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு போய் என்னத்தை கடத்து கொடுக்க முடியும்? திருப்பி கொடுப்பாரா? பரலோகத்தில் உங்கள் பலன் அதிகமாயிருக்கும். ஹல்லேலூயா. இங்க எதிர்பார்க்காத, நீங்க கொடுத்து பார், பரலோகத்தில் உன்னுடைய பலன் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதான் வசனம். நம்ம யோசனை, ஐயோ இவ்வளவு கேடு கட்டு வேலையை செய்யறானே, ஏன் சாவ மாட்டான்? ஐயோ நல்லாங்கிறவெல்லாம் செத்துடுறானே.
நல்லாங்கிறவன் சீக்கிரமா தேவனை தரிசிக்க போறான். கெட்டவன் என்ன பண்றாரு, டைம் கொடுத்துனே இருக்கிறாரு, டே இப்போ திருந்துடா திருந்துடா திருந்துறான். அவன் திருந்தலன்னா கட்சியில் ஒரு அடி, அதுக்குள்ள சாமி போனது பிசாசா பார்த்து போடுறான். ஆண்டவரே இவனுக்கு டைம் முடிச்சு, நீங்க பாட்டுக்கு டைம் பாட்டு கொடுத்துருந்தா எப்படி இது வேணாம் போ, இவன் இதுக்கு மேலே உங்களுக்கு திருந்த மாட்டான், அவனும் போட்டுடு, முடிஞ்சு போச்சு. போட்டுறதுன்னு என்ன, தேவன் பாதுகாக்கும் கரத்தை எடுத்தா முடிஞ்சு போச்சு. விளங்குதா சொல்றது? யோபுக்கு பாதுகாக்கும் கரத்தை எடுத்தார் அச்சம். அவனை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர், அதுவரை அவனை தொட முடியல. அப்ப தேவன் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார், தொட முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கு பிரியமாயிருந்து ஜெபிக்கிறவர்களாக, வேதம் வாசிக்கிறவர்களாக, பரிசுத்தமாக வாழ்கிறவர்களாக இருந்தால்தான் அந்த பாதுகாக்கும் அரண். மறந்து போகாது. இப்ப நம்ம வாழ்க்கை என்ன பண்ணணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனை படுகிற போது, பாதாளத்தில் என்ன பண்ணிருந்தான், வேதனை. இந்த இடத்துல நரகம் என்று தயவு செய்து எண்ணாதீங்க. நமக்கு பல நேரங்களில் அந்த நாலேஜில் இன்னும் 5 மினிட்ஸில் நான் முடிச்சிடுறேன். பெரிய சாப்டர் போயிட்டே இருக்குது, நான் 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். கொஞ்சம் கேள்வி. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நரகத்தில் வேதனைப்பட்டான் அல்ல. என்ன சொல்லுது அங்க வசனம், பாதாளத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். செத்தவங்க எல்லாம் எங்க போறாங்க? அப்போ எங்க போறாங்கம்மா? இல்ல, பாவம் செய்து செத்த ஆத்துமாக்கள் எங்க போயிடும்? நரகத்துக்கு போயிடும். கரெக்டா? எங்க நரகம் ஒன்றும் கொடுக்கலையே சாமி. நல்லா பைபிளை வாசிங்க. நியாய தீர்ப்புக்கு பின்னால் தான் நரகம், மறந்துடாது. நியாய தீர்ப்புக்கு பின்னால் தான் நரகம் என்பது. அப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க? பாதாளம். நரகம் பேரு இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணம் பேர் அது. இப்போ இந்த முதல் மரணம் அடைந்தவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அந்த இடமும் பாதாளம். அங்கேயும் இதே மாதிரி காரிருள் நிறைந்திருக்கும். அங்க இதே மாதிரி நரகத்துக்குரிய சூழ்நிலைகள் அங்கேயும் இருக்கும். ஆனா நரகம் என்பது வேற. அப்போ பரிசுத்தமா இருந்து பரலோகம் போனவங்க எங்க இருப்பாங்க? மோட்சத்துக்கு போயிட்டாங்க. கரெக்டா? நியாய தீர்ப்பு முடியும். அதுக்கு முன்னால இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்குது, நான் அதை இப்ப பேசல. நியாய தீர்ப்பு முடிஞ்ச பின்னால்தான் எங்க போனோம்? மோட்சத்துக்கு போனோம். அப்ப எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? பாரடைஸ். You will be with me in paradise today. நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் சமாதானத்தோடு உறங்குவார்கள் என்று இருக்கு. They are in deep sleep. நல்லா சந்தோஷமா தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்களை தட்டி எழுப்புவார். எப்போ? அவன் வருகிற போது. மகனை எழுத டைம் வந்துருச்சு. விளங்குதா? அப்போ பரதேசி என்பது வேற, மோட்சம் வேற. இதை நல்லா விளங்கும். இப்போ அவன் வேதனைப்பட்டு கேட்கிறான். தூரத்தில் ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? பரதேசி. பரலோகம் சொல்லாது, பரதேசி. பரதேசில இருக்கிறார். ஆபிரகாம், மோசே, யாக்கோபு, யோவான், எல்லா பரிசுத்தவான்களும் பரதேசியில் இருக்கு. வெயிட் பண்ணுகிறான், ஆண்டவருடைய வருகைக்காக வெயிட் பண்ணுகிறான். சரி, இப்போ ஆபிரகாமை பார்த்து அவன் மடியில லாசருவையும் கண்டான். லாசருவை பார்த்துட்டு என்ன சொல்றான்? அவனுக்கு ஒரே இது, இவ்வளோ நான் கஷ்டப்பட்டுங்கிற அங்க ஜாலியா. ஆமா மகனே, நீ உலகத்துல எல்லா சந்தோஷம் அனுப்பி ஜாலியா அந்த அவன் துன்பத்தையே அனுபவிச்சான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவன் கேட்கிறான், விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து ஒரு டிராப் வாட்டர் என்ன பண்ணு, குடிக்கிறதுக்கு கொடுன்னு கேட்கல.
என் நாக்க குளிர பண்ணும். வேதனை வேதனை குளிர பண்ணும்ன்றான். வித்தியாசம் வழங்குதா? ஒரு டிராப் நனைங்கன்னு சொல்ல, அவ்வளோ வேதனையில வெந்துன்னு இருக்கிற கொஞ்சம் குளிர பண்ணுங்க. அப்போ அங்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது. வேதனைப்பட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கணும். எதுக்கு? எது வரையும்? நியாயத்திற்கு வந்து நரகத்துக்கு போகிறவங்களே அங்கே வெயிட் பண்ணிக்கணும். அப்போ இந்த பாதாளத்தில் இருக்கிற பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியுமா? ஒன்ஸ் செத்து போயிட்டு முடிஞ்சா அதோட சாப்டர் முடிஞ்சிடுச்சு. போக முடியாது. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் ஆண்டவரே? சங்கீதக்காரன். பாதாளத்துல போய் துதிக்க முடியாது. பாதாளத்துல மனம் திரும்ப முடியாது. பாதாளத்துல ஆண்டவருடைய செய்தி கேட்க முடியாது. இன்றே ரட்சணை நாள் என்று வேதம். இன்னைக்கு தான் டைம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா மாறிடு. அதுதான் கேட்கிறாரு. அப்போ அக்னி ஜுவாலை. அப்ப அங்க பாதாளம் தான், காரிகள் தான். ஆனா என்னவா? அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேங்க அப்படின்றான். அப்போ எங்களுக்கும் உனக்கும் நடுவில் பெரிய பிளவு. அப்போ தேர் இஸ் நோ கான்டாக்ட் பண்றதுக்கு வழியே கிடையாதுடா. பெரும் பிளவு இருக்குதுடா. ஆபிரகாம் பாது. இப்போ கர்த்தருக்கு பிரியமானது, நரகம் என்பது மிகவும் கொடுமையான இடம். இப்போ என்னதான் சாமி பண்றது அப்படின்னு கேட்டா, யாரெல்லாம் பங்கடைவாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு அது வசனத்தை வாசித்தர்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 அவர்களை மோட்சம் போக்கின பிசாசானவன், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, இவங்கெல்லாம் 3 பேரும் போயிட்டாங்க. அடுத்தது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 14, 9, 10, 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேட்டுங்க. அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சப்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ. இங்க என்ன அதனுடைய அர்த்தம்னா, பிசாசுனுடைய காரியத்தை நெற்றியிலோ கரங்களிலோ, அது வேற சாப்டர் வேற மாதிரி போகும், அதனால சொல்லல. நெற்றியிலோ பிசாசானவனை வணங்குகிறவர்கள், பிசாசானவனுக்கு கீழ்ப்படைந்தவர்கள் என்று வச்சுக்கலாம். அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து, இவன் அப்படின்னா கடவுளுடைய உக்கிரமான கோபத்திற்கு ஆளாகி பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாகவும் அக்கினியாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். இவர்கள் கர்த்தருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படையிலையோ அவர்களெல்லாம் போயிடும். வசனம் என்ன சொல்லுது? அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழுகும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களுக்கும் அதனுடைய நாமத்தையும் முத்திரையும் தரித்துக் கொள்ளுகிற எவனும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போயிட்டாலே முடிஞ்சிச்சு. கலாத்தியர் மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல அழகா சொல்றாரு, 19:21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம். என்னன்னா பாருங்க, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடாமல் பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். வசனம். நம்ம அசுத்தத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் இல்லை, பரிசுத்தமா இருக்கணும். அடுத்தது விக்கிரக ஆராதனை. எல்லாம் என்ன வருதுன்னு பாருங்க. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், நம்மளே கிறிஸ்தவங்களே போய் இன்னைக்கு நிறைய பேர் செய்யற காரியங்கள். பகைகள், விரோதங்கள் நமக்குள்ள இருக்குது இல்லையா? ஏய், அந்த பார்ட்டிக்காரன் வரக்கூடாது, எந்த பார்ட்டிக்காரன், இந்த சபை வந்து இந்த பார்ட்டிக்காரன், அவனும் கிடையாது. பகைகள், விரோதங்கள், வைராக்கியம். எதை குறித்த வைராக்கியம் இருக்கணும்?
கர்த்தரை குறித்த வைராக்கியம் இருக்கணும். வேற எந்தத்துல வைராக்கியம் வைக்காத. உன் சகோதரன் மேல வைராக்கியம் வைக்காத. சபையில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய மகன் மீது வைராக்கியம் வைக்காத. எதையும் வைராக்கியம் வைக்காத. அதான் பகையா மாறுது. வைராக்கியம் வச்சுன்னா பகை, கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். இன்னைக்கு கிறிஸ்துவ சபைகளிலே மார்க்க பேதங்கள் பெருகி இருக்கு. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு பொறாமைகள், வேற என்ன? பொறாமைகள், கொலைகள், எலிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இதுல பாருங்க, தனித்தனியா பிரிக்கிறார் வசனத்துல. தனித்தனியா பொறாமை, பொறாமப்பட்ட என்ன ஆயிடும்? கொலை. வெறி, என்னன்னா வெறி? காம வெறி. அடுத்து மதுபான வெறி, கொலை வெறி. வெறி தான் சொல்றோம். இந்த வெறிகள், களியாட்டுகள், அப்படியே பசங்க இன்னைக்கு அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. அப்படியே என்னவா? களியாட்டுகள். உலகத்துக்கு விரோதமா அந்த டான்ஸுங்களை போட்டுக்கணும். அப்படியே ஆடுற ஆட்டம், களியாட்டுகள் முதலானவைகளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார்? இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இந்த மக்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் என்ன பண்ண மாட்டாங்க? பிரவேசிக்க மாட்டார்கள். இதுல நீயும் நானும் இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஒரே ஒரு காரியம். அப்போ யார் மோட்சத்துக்கு போக முடியும்? வசனம் சொல்லல, ஒரு சில இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மறுபடியும் பிறந்தவர்கள். நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அடுத்தது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் விருத்த சேதம். கர்த்தருடைய பிள்ளைன்றதுக்கு எதாவது அடையாளம்? விருத்த சேதம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான அடையாளம் ஞான ஸ்நானம். விருத்த சேதனம், ஞான ஸ்நானம். பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருத்தல் அடையாளம். அது நமக்கு ஒரு அடையாளம் தானே தவிர அது ஒரு சடங்கு. அதை போய் ஆசிரியர் அப்படியே பண்ணணும். தேவன் ஒரு எல்லாத்தையும் அடையாளமா தான் வச்சுக்கிறார். சரியா? பாவ மன்னிப்புக்கு என்று ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறார். அப்போ அந்த அடையாளங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்றார். ஏன்னா அப்பதான் நம்ம அந்த ஐக்கியத்துல இருக்க முடியும். அப்போ ஞான ஸ்நானம், ஒருவன் அந்த மறுபடியும் பிறவாவிட்டாலும் என்ன அர்த்தம்? ஞான ஸ்நானத்தின் மூலமாக அவன் மறுபடியும் பிறக்கிறான் இல்லையா? அடுத்தது, கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் சொன்னாருங்க. அந்த கட்டளைகளுக்கு நாம் என்ன பண்ணணும்? அடங்கி. கர்த்தருடைய கட்டளைக்கு அடங்கி தான் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாவது என்னவா? பாவம். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினா பாவம். அப்போ அது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் என்னவா? அதுதான் தேவனுடைய பிள்ளைக்கான அடையாளம். அடுத்தது, கர்த்தரை போல் மாற வேண்டும். கர்த்தருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கணும். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய். இப்போது கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தப்பட்டிருக்கணும். வேணாங்களா? அவருடைய வருகை சமீபமாயிடுச்சு, நீ அதுக்காக ஆயத்தப்பட்டிருக்கணும். அதுக்காக ஆயத்தப்படாமல் இருந்தீங்கன்னா உன்னை கைவிட்டுடுவார். அதே நான் ஆயத்தப்பட என்னை கைவிட்டுடுவார். அப்படி இல்லாமல் கர்த்தருடைய வருகைக்காய் நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தப்பட்டு காத்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்ம விழுந்த கடமை பிறரை ஆயத்தப்படணும். அதை மறக்காது. வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஒரு பாட்டு, அழகான பாட்டு. வெறும் கையாய் பரலோகத்தில் நான் வந்து நிற்க முடியுமா ஆண்டவரே? வர முடியாது. ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தருளும். நான் ஆத்தும ஆதாயம் இதோ சுவாமி, நீங்க 2 தாளந்து கொடுத்துருக்கிறீங்க, 4 5 கொடுத்தீங்க, 10 வந்த ஆண்டவரே நீ கொடுமையானவன் தெரியும், அதனால தான் நான் பதிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறோமா? இல்ல ஆண்டவரே இத்தனை பேரை நான் உங்களுடைய ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி இருக்கிறேன்னு சொல்லுவோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிற அழைப்பு அவருக்கு பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். என்னுடைய பிள்ளை நரகத்திற்கு போகவே கூடாது தான் ஆண்டவருடைய. என்னுடைய பிள்ளை என்றென்றுமாக நித்திய காலமாக எங்க இருக்கணும்? மோட்சத்தில் என்னோடு கூட வாழ வேண்டும். அதற்காக தான் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். ஜெபிப்போம்.